அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. அண்ணாமலை யூனிவர்சிட்டி மற்றும் அஃபிலியேட்டட் காலேஜஸில் இந்த ஆண்டுக்கான அந்த பிஹெச்டி அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் வெளியாகிடுது. இன்றைக்கி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிஹெச்டிக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்த ஆகஸ்ட் 2024 நடக்க இருக்குது. எப்போ பார்த்தீங்கன்னாக்கா 24/8/2024 பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்க இருக்குது. நீங்கள் எங்கே அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அந்த காலேஜஸ் ஆர் யூனிவர்சிட்டியில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த யூனிவர்சிட்டியில் அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸாம் நடக்குது. அதுக்கான என்ட்ரன்ஸ் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறது எப்படி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா ஹால் டிக்கெட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, என்ட்ரன்ஸ் என்ன பேட்டர்ன் நடக்கும், அப்புறம் இன்டர்வியூ எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் ஃபர்தராக செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும், அதுக்கான அந்த ப்ராஸ்பெக்டஸும் வந்து யூனிவர்சிட்டி வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றிலாம் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முடியுது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சரிவாங்க. ஃபஸ்ட்டு ஹால் டிக்கெட்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண அப்படின்னாக்கா கூகுளில் போய்ட்டு உங்கள் மொபைல்லையே அல்லது சிஸ்டம்லேயே அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி .ac.in இந்த வெப்சைட் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். இதுதான் அந்த யூனிவர்சிட்டிக்கான அந்த ஹோம் பேஜ். அந்த ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான அந்த லிங்க் ஓடிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, ஹால் டிக்கெட் ஃபார் பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு இன்டர்வியூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அடுத்து நெக்ஸ்ட்டாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பிஹெச்டி ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். சரிங்களா, பிஹெச்டி ஹால் டிக்கெட் டவுன்லோட். நீங்கள் அதில் என்ன பண்ண அப்படின்னாக்கா நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் நம்பர் அதை என்ட்ரு பண்ணணும் ஃபஸ்ட்டு இங்கே. அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணி நீங்கள் என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிடும். இதுதான் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணக்கூடிய மெத்தட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட் அப்பியரிங் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். என்ட்ரன்ஸ் அப்பியர் ஆகிறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பிடிஎஃப் ஃபார்மேட்டில். நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் என்ன கொடுத்துருங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸ் எங்கே நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது வந்து டேட் பார்த்தீங்கன்னா 24/8/2024 சாட்டர்டே, அது கம்மிங் சாட்டர்டே. என்ட்ரன்ஸ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 to 11 அந்த டைமில் இருக்கும். 1.5 மணி நேரம் தான் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு. எங்கே நடக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் எங்கே அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காலேஜில் அந்த டிபார்ட்மெண்ட் நடக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா யூனிவர்சிட்டியில் அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் நடக்கும். ஆர் சப்போஸ் நீங்கள் அஃபிலியேட்டட் காலேஜஸில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த அஃபிலியேட்டட் காலேஜில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் அப்ளை பண்ணீங்க அந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் போயிடலாம். ஸோ உங்கள் அப்ளிகேஷன் எல்லாமே அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கும். சரி, இதுக்கான என்ன ப்ரொசீஜர் அப்படின்னாக்கா கேண்டிடேட் வந்து ஃபஸ்ட்டு ஹால் டிக்கெட்டை கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும். அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். 70 கொஸ்டின் இருக்கும். எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பு, போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் இருக்குங்க. பிஜி டிகிரியில் என்னென்ன மேஜர் சப்ஜெக்ட் படிச்சிங்களோ அந்த எல்லா சப்ஜெக்ட்டும் கலந்து 70 மார்க்கு வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் கொஸ்டின் எடுத்திருப்பாங்க. இதில் வந்து எந்த நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. சரிங்களா, இந்த 70 மார்க்கில் பார்த்தீங்கன்னா 50 மார்க் வந்து உங்கள் ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்லேயும் அடுத்த சொல்லியிருக்காங்க பாருங்கள். 50 மார்க் வந்து உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்டு. 20 கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்ச் ரிலேட்டடான ஒரு மெத்தடாலஜி, ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், ஆப்டிடியூட், ரீசனிங் அதை பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. 70 மார்க்குமே மேஜர்லேருந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. 50 மார்க் வந்து மேஜர்லேருந்து வரும். 20 மார்க் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ரிசர்ச் மெத்தடாலஜி, ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூட், ரீசனிங் அந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வருது கேட்டுருங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 70 கொஸ்டின் 70 மார்க்கு. ஒரு டியூரேஷன் 1.5 மணி நேரம் எக்ஸாம், 10 to 11. சரிங்களா, 70 கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா 1.5 மணி நேரம் எக்ஸாமு, அதுக்கு நோ நெகட்டிவ் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டாக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு உடனே ஃபர்தராக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னாக்கா 30 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச உடனே அதே காலேஜில் பிஜி டிவிஷனில் உங்களுக்கு இன்டர்வியூ ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 30 மார்க் எதை பற்றின இருக்கும் அப்படின்னாக்கா ஒன்று நீங்கள் பிஜி லெவலில் படித்த சப்ஜெக்ட்லேருந்து அந்த 30 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டு உங்களை ஆன்சர் பண்ண சொல்லலாம், அல்லது போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம், அல்லது நீங்கள் ஏரியா ஆஃப் ரிசர்ச் நீங்கள் எந்த ஏரியாவில் ரிசர்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ரிசர்ச் டாப்பிக்லேருந்து கூட உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இதுதான் வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணக்கூடிய மெத்தட். சரி, இந்த இன்டர்வியூவில் இந்த என்ட்ரன்ஸில் யார் யார் எக்ஸாம்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எம்ஃபில் டிகிரி யார் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோ அவங்க, அதுக்கப்புறம் ஜேஆர்எஃப், யூஜிசி, ஜேஆர்எஃப், நெட்டு, செட்டு, கேட்டு, சிஎஸ்ஆர், யூசிஜி நெட்டு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா இவங்க வந்து என்ட்ரன்ஸ் எடுத்துக்கு மட்டும் எக்ஸாம்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்களுக்கு இன்டர்வியூ உண்டு. சரிங்களா, அவங்களுக்கு என்ட்ரன்ஸ் மட்டும் கிடையாது, டேரெக்டாக வந்து அந்த 70 மார்க் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸாம்ஷனு, 30 மார்க்கு இன்டர்வியூ மட்டும் நடக்கும். சரிங்களா, இவங்க மட்டும்தான் வந்து அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து எக்ஸாம்ஷனுக்கான எலிஜிபிள். யார் யாருனாக்கா எம்ஃபில் டிகிரி முடிச்சிருக்கணும், அல்லது நெட்டோ, செட்டோ, யூஜிசி, ஜேஆர்எஃப், கேட்டு, சிஎஸ்ஆர் நெட்டு அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து என்ட்ரன்ஸ் எழுத தேவையில்ல. ஒன்லி இன்டர்வியூ மட்டும் நீங்கள் அப்பையர் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லி. பட் எல்லாத்தையுமே ஹால் டிக்கெட் கொண்டு போகணும், அது மஸ்ட்டு. ஹால் டிக்கெட் மஸ்ட்டு. ஹால் டிக்கெட் இல்லை அப்படின்னாக்கா உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி, என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் 50% மார்க் மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து உங்களுக்கு அடுத்து ஃபர்தராக இன்டர்வியூக்கு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க.
ரிலாக்ஸேஷன்னா 5 கொடுப்பாங்க, 45% மார்க் கொடுப்பாங்க. சார் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, இன்டர்வியூலேயே மெயினாக உங்களுடைய எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டையும் வெரிஃபை பண்ணுவாங்க. எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டையும் வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா 2 செட்டு ஃபோட்டோ காப்பீஸ் கொடுக்கணும். எல்லா டாக்குமெண்ட்லேயும் உங்களுடைய அப்ளிகேஷனு, உங்களுடைய அகாடமிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே 10th 12th யூஜி பிஜி எம்ஃபில் முடித்தேன் எம்ஃபில் செட்நெட் இருந்தாக்கா அந்த சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்ட்ரன்ஸ் ஹால் டிக்கெட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் அட்மிஷன் அந்த அப்ளிகேஷனை என்ட்ரன்ஸ் முடிஞ்சு அவங்கள்ட்ட அந்த இன்டர்வியூ அப்போ ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கடுத்து இந்த இன்டர்வியூக்கான என்ட்ரன்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டோட மெயில் ஐடிக்கு வந்து காலேஜ் மெயில் ஐடிக்கு அவங்க யூனிவர்சிட்டி டைரெக்டாக கொஸ்டின் பேப்பர் வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. அவங்க டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. ஸோ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா கம்பல்சரியாக கொஸ்டின் பேப்பர் வந்து வாங்கிடுவாங்க. லாஸ்ட் டைம் அப்படி தான் இருந்துச்சு. உங்கள்கிட்ட கொஸ்டின் பேப்பர் தரமாட்டாங்க. கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் ஷீட்டு அவங்க வந்து வாங்கிடுவாங்க. அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும், நீங்கள் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் இல்லைனாக்கா நீங்கள் அந்த ஆப்ஷன் வந்து அங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஷேரிங் ஆப்ஷன் தான் கொடுத்துருவாங்க, OMR பேஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. பட் கொஸ்டின் பேப்பர் வந்து ரிட்டன் வாங்கிடுவாங்க, உங்கள்கிட்ட தரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொஸ்டின் பேப்பர் வாங்கினதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி அதில் யார் செலக்ட் ஆனாங்களோ அதுக்கப்புறம் ஃபர்தர் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த காலேஜில் அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ சீட்டு வேக்கன்சி இருக்குது, எந்த கைட்டு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, மார்க் ப்ரியாரிட்டி அடிப்படையில் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து அங்கே வந்து அவங்க எடுக்க போகிறாங்க, டேக் பண்ண போகிறாங்க அப்படின்றத அதுவும் ப்ராசஸ் அன்றைக்கே பண்ணி முடிச்சிடுவாங்க. அல்லது 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே ப்ராசஸ் பண்ணி யூனிவர்சிட்டி ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே அவங்க ப்ராசஸ் பண்ணி செலக்டட் கேண்டிடேட்ஸை மட்டும் அவங்க வந்து, அதாவது நீங்கள் 20 பேர் 30 பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும் அங்கே அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு 5 சீட்டு இல்லை 6 சீட்டு தான் இருக்குனாக்கா அதில் மார்க் பேஸில் யார் செலக்டடோ அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்க செலக்டட் அப்படின்ட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணி லிஸ்ட் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் யார் செலக்ட் இல்லையோ அவங்களும் சொல்லுவாங்க, இவங்க வந்து செலக்ட் இல்லை, எதனால் செலக்ட் இல்லை அப்படின்னாக்கா இங்கே வந்து டோட்டல் சீட்டு வந்து 7 தான், பட் 20 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் வந்து அவங்க வந்து செலக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த மென்ஷன் பண்ணுவாங்க யூனிவர்சிட்டிக்கு அனுப்பக்கூடிய அந்த லிஸ்ட்டில். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா அதில் யார் நேம் வந்திருக்கோ அவங்களுக்கான அந்த அட்மிஷன் இன்டிமேஷன் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் லெட்டர் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிலேருந்து வரும். சரிங்களா? இப்போ என்ட்ரன்ஸ் டெஸ்ட் முடிஞ்சு இன்டர்வியூ முடிஞ்சு செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து யூனிவர்சிட்டிக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி அங்கேருந்து யாரெல்லாம் செலக்டோ அவங்களுக்கான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இன்ஃபர்மேஷன் லெட்டர் வந்து அந்த பர்டிகுலர் காலேஜுக்கோ அல்ல யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கோ வரும். அதுக்கப்புறம் அதை உங்களுக்கு தெரிவிப்பாங்க. அந்த டைமில் போய்ட்டு நீங்கள் அட்மிஷன் போட்டுக்க வேண்டியதான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் அட்மிஷன் ப்ரொசீஜர், அதுக்கான டீட்டெயில்ஸ். உங்களுக்கு ஹால் டிக்கெட்லேயே ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து மெயிலே வந்திருக்கும் அல்லது எஸ்எம்எஸ்லாம் வந்திருக்கும். ஹால் டிக்கெட் வந்து வெளியாகிடுச்சு, நீங்கள் போய்ட்டு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி அந்த ரெஸ்பெக்டிவ் காலேஜில் வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கும். அல்லது அந்த காலேஜ் மூலமாகவும் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் பிஹெச்டி அப்ளை பண்ணிடுறீங்க, இதனாவது உங்களுக்கு என்ட்ரன்ஸுக்கும் அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கும் நீங்கள் எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு வித் 2 செட்டு ஃபோட்டோ காப்பீஸோட கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுவாங்க உங்களுக்கு. சரிங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கான அந்த ஃபுல் டீட்டெயில். அவ்வளோதான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன். ஏதாவது டவுட் அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.